Namo Himalaya, sending you all love and light. Never expect someone else to give you happiness. இது ரொம்ப காமன் டாப்பிக்காக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க நம்மளுக்கு சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்க நம்மளை நல்லா வச்சுக்கணும். இது எங்கே அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே தான் அதை சொல்ல முடியும். பிகாஸ் இது ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இது எதிர்பார்க்கறது நம்ம கிடையாது. பட் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கறது ஃபேமிலிக்குள்ளே அப்படின்றது தான். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா அது கிடைக்காது. இது ஏன் கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே தோணலாம், இல்லை எப்பயாவது தோணியிருக்கும். நான் நல்லா தான் இருக்கேன், பட் ஆனால் நம்மளை யாருமே சந்தோஷமாக வச்சுக்கல அப்படின்னு. ஒரு உண்மையை சொல்கிறேன், அவங்க யாரும் உங்களை வச்சுக்கணுன்றது தலையெழுத்து இல்லை. என்ன இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் இதுதான் உண்மை. இந்த யதார்த்தத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை டீக்ளட்டர் பண்ணணும். நீங்கள் எதை டீக்ளட்டர் பண்ணணும்னா, மற்றவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும், இதை நான் கொடுக்குறேன் அதனால் என்னை திருப்பி பண்ணுவாங்க அப்படின்ற தன்மையை நீங்கள் விட்டுறணும். இது ஏன் நான் விடணும் அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சி இதுக்குள்ளே தான் சுற்றுது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த பிறவி வரும். இன்னைக்கு நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னவா இருந்தாலும் சரி, இப்படி என்னை மற்றவங்க நல்லா வச்சு பார்த்துக்கலையே, இந்த ஜென்மத்தில் நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நாளும் ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ண எண்டு கேமில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் வரும். ஸோ அந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஓட்டுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நல்ல ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்ன போது இந்த மாதிரி நீங்கள் ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கார்மிக் பேக்கேஜ் கணக்கு போட்டு அடுத்த தடவை திருப்பி இங்கேயே வருவீங்க. இது தேவையா உங்களுக்கு? சரி, நான் போகிறேன், அப்போ நல்லா இருக்கும்ல என் லைஃப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட், நீங்கள் இப்படி வரீங்கன்னே வச்சுக்கலாமே. ஆனால் வரும்போது மறுபடியும் நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கிட்டே வருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை அமையணும் அப்படின்னாலும் இந்த அன்னைக்கு வேலை செய்யக்கூடிய கர்மாக்களை அந்த பிறவிலேயே கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் கர்மாவில் இருக்கு. அந்த கர்மா வேலை செஞ்சிருச்சுன்னா உள்ளதும் போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எது ஏங்குது தெரியுமா? உங்களோட ஆன்மா அந்த சோல் ஏங்காது, உங்கள் ஸ்பிரிட் ஏங்காது, உங்களோட மைண்டு தான் ஏங்குது. உங்கள் மைண்டு பிறவிலேருந்து கொடுக்கப்பட்ட டேட்டா ப்ரோக்ராம் பார்த்தது கேட்டது வச்சு இப்படி நான் ஒரு நபர் என்கிட்ட இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி உட்காந்து ஸ்டோர் ஆகி கிடக்குது. வாட் இன் கேஸ் ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபீட் ஆகலைன்னா இப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் ஜோனில் நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். என்னைய கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு ப்ரோக்ராமே ஃபீல்டில் இல்லைன்னா எப்படி இதெல்லாம் யோசிக்க வர? ஸோ இட் இஸ் யுவர் மைண்ட். ஒரு ஆசை, ஏங்கிறது, எக்ஸ்பெக்டேஷன், டிசையர், எனிதிங் எல்லாமே இட் இஸ் யுவர் மைண்ட். உங்கள் மைண்ட் ஒர்க் ஆகிற வரைக்கும் தான் இது எல்லா பஞ்சாயத்துமே. முட்டு சந்து, பஞ்சாயத்து, கண்ணி வெடி, ட்ராப், சண்டை, நல்ல விஷயம், கெட்ட விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு பண்ணுற கேம் தான். மற்றவங்க யாரும் உங்களை வச்சுக்கணுன்றதும் உங்கள் மைண்டு செட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதனால அது அவுட்புட் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நான் நல்லா சமைக்கிறேன், அட்லீஸ்ட் இதுக்காவது எனக்கு எதனா நல்லா செய்யலாம். நோபடி வில் டூ தட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹாப்பி. முதல்ல உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எப்படி நம்ம ஆன்மீகம் வெளியில் போயிட்டு தேடக்கூடாது, எவ்ரிதிங் இஸ் இன்சைட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்களோ கொடுக்கலையோ, யூ ஸ்டார்ட் யுவர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு அது உங்களோட ஞான குரு நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களை வழி நடத்துவார். அந்த மாதிரி எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலன்னா இன்னொருத்தவங்க வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? எல்லாமே உள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் மறுபடியும் வெளியில் தான் நான் போய் தேடுவேன் அப்படின்னா இது ஸ்டப்பர்ன். முட்டு சந்தைன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வெளியில் தேடிட்டு இருக்கீங்க.
இந்த 3D இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்கூடிய வெளி விஷயம் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு நபர் இன்னைக்கு உங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற துக்கத்தை கொடுக்கலாம், மறுபடியும் சந்தோஷம் வச்சுக்கலாம், துக்கம் கொடுக்கலாம், இப்படி மாறி மாறி தான் போயிட்டுருக்கும். ஆனால் என்றைக்குமே உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ் யூ கேன். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து யாராவது வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. ஏன் இப்படி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவையா? இது எல்லாத்துக்குமே பொருணும். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, பட் யூ நீட் சம் ஒன் எல்ஸ் டு கிவ் த கிரெடிட். எல்லாமே லிங்க்டு. இப்போ அது புரியுதா? உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே. இஃப் யூ பே த ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு தெரியும் சரி ஓகே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும். யாரோ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது உங்களுக்கு தேவையே இல்லை. இப்படி நீங்கள் ஒரு நபர்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு இருந்து ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கேம் விளையாடி இடியாப்ப சிக்கல் மாதிரி கொண்டு போய் விட்டுரும். பார்க்குறவங்க கிட்டலாம் ஏங்குற மாதிரி ஆயிடும். ஏங்குகிறது அப்படின்றது மேனிஃபெஸ்டேஷனில் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஏங்குறதுனா யார் ஏங்குவா? இல்லாதவங்க தான் ஏங்குவாங்க. கரெக்டு தானே? இல்லாதவங்க தான் கிடைக்காதவங்க, அவங்க தான் ஏங்கணும். ஸோ அதில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, காலியான ஒரு இடம் இருக்குது, அதை ஃபில் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. which again comes to the lack of mindset அப்படின்னு சொல்கிறது. இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி இல்லையா? இதில் நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் போகிற வரதை எல்லாத்தையும் பார்ப்பீங்க, கேட்பீங்க, நீங்கள் வேறு தனியாக யோசிப்பீங்க. அப்படின்னா உங்கள் ரியாலிட்டி ரொம்ப சோகமாக போகிறதுக்கு யாரும் காரணம் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, பட் திஸ் இஸ் த ட்ரூத், சீக்ரெட் ஆஃப் த சீக்ரெட்ஸ். இதுதான் உண்மையான நிஜம், ரியல் ட்ரூத் இதுதான். பிகாஸ் யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணுறீங்களோ தட் பிகம்ஸ் யுவர் ரியாலிட்டி. இது எப்படி கிராஸ் செக் பண்ணலாம்? இப்போ நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் உண்மையாக தெரியலையே அப்படின்னு கேட்டால் I'll give you ஒரு வாரம் ரைட் ஃப்ரம் நவ். இந்த இப்போ சண்டேலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, அடுத்த சண்டே வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. யூ கேன் டேக் கேர். ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிச்சு ஓட சொல்லலை, எங்கேயும் நான் போக சொல்லலை, தனியாகவே இருக்க சொல்லலை. பி அலாங் வித் த மெம்பர்ஸ். யார் கூட இருந்தீங்களோ அவங்க கூடவே இருங்க. நீங்கள் யாருக்கிட்ட இது பண்ணீங்க ஏங்குனீங்களோ அவங்களோடய நீங்கள் இருக்கலாம் மாட்டாங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம, நம்பர் 1 எதிர்பார்க்கவும் கூடாது, நம்பர் 2 நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இட் கேன் பி எனிதிங். நான் எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்? மேபி நான் வெளில போனால் எனக்கு ஓகே, இல்லை நான் ஒரு பீச்சுக்கு போனால் ஓகே, இல்லை எனக்கு ஒரு கோவிலுக்கு போனால் நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன், இல்லை நான் நல்லா ட்ரெஸ் பண்ணால் ஃபீல் பண்ணுவேன், இல்லை ஒரு புக்கு வாங்கினா ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது இருக்கும்ல. ஒரு வாரம் உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படின்னா now you are in danger. You don't know who you are. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதே உங்களுக்கு தெரியவில்லை. ப்ளீஸ் நாட் த பாயிண்ட். பல பேருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் என்ன பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லை, வேறு யாராவது அப்படின்றது அது சுத்த டேஞ்சர். நிறைய உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் உண்மை. இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியும், ஓகே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ இட். ஒரு 1 வீக் இது மாதிரி நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். Do not lean on someone else outside. No matter அவங்க என்ன நினச்சாலும் இட்ஸ் ஓகே. ஹே நீ வித்தியாசமாக, ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 நாள் சும்மா இருப்பாங்க, 3ஆவது நாள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம், சில பேர் கேட்காமலேயும் போகலாம். ஏன்னா வித்தியாசமாக இருக்கே, நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னு சொன்னாலும் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். த ட்ராப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த வலையை விரித்து உங்களை கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. Just sail on the boat on making yourself happy just for 1 week and see the difference. நீங்கள் உட்காந்து நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லக்கூட தேவையில்லை, நீங்கள் உங்களை நீங்களே அடுத்த சண்டே ஈவினிங் இதே நேரத்துக்கு நோட் பண்ணி பாருங்கள். ஹவு டு யூ ஃபீல்? அப்போ நான் இப்படி இருந்தால் மற்றவங்க வந்து என்னை நல்லா வச்சுக்குவாங்களான்றது. நவ் யூ ஆர் கிளிங்கிங் டு தி அவுட்கம். இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டுலாம் போகக்கூடாது. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது.
நீங்கள் தான் தேவையில்லாமல் ரிமோட்டை கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, மறுபடியும் அவங்க ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது பிஸ்னஸ் கான்ட்ராக்ட். தட் இஸ் நாட் கால் அன்கண்டிஷனல் லவ். அது தப்பு. ஸோ தயவு செஞ்சு இது ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் இந்த சேலஞ்ச் மாதிரி கூட எடுத்து பாருங்கள். ரூடாக இருக்க சொல்ல, ஹார்ஷாக இருக்க சொல்லலை, தப்பி ஓட சொல்லலை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் டூ இட் யுவர் செல்ஃப். தேட்டருக்கு போகிறதுனா போங்க, பரவாயில்ல போங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? தேட்டருக்கு போகிறது போயெல்லாம் நான் வைப் பண்ணாதான் ஐயா, சரி ஏதோ பண்ணுங்க. பட் லுக் அட் யுவர் செல்ஃப். ஹவ் டு யூ ஃபீல் எண்ட் ஆஃப் த டே? ஒரு நாளும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தூங்கும்போது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமா இல்லையா, இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணலாம். ஜஸ்ட் பிளான். இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் உங்கள் ரிமோட்டை தூக்கி மற்றவங்க கிட்ட கொடுங்க. இந்தப்பா நீ எனக்கு சந்தோஷத்தை கொடு, நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் உங்களாலே சுரக்க வைக்க முடியும். எதுக்கு மற்றவங்க? இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம் தட் யூர் ஃபீடிங். ஒரு வாரம் உங்கள் மைண்டே கேட்கலாம், இல்லை என்னதான் இருந்தாலும் அந்த நபர் பேசினா அந்த நபர் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது யோர் மைண்ட். இட் இஸ் ஜஸ்ட் யோர் ஃபிசிக்கல் மைண்ட் அந்த மாதிரி பண்ணுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷினோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ணது உங்கள் மைண்டுனா அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி ஷட் ஆஃப் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இப்படி இருந்தால் ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே பேசுங்க. யுவர் மைண்ட் இஸ் லிசனிங் டு யூ ஆல்வேஸ். நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லையே நான் தானே மைண்ட். நீங்கள் மைண்ட்லாம் இல்லை. இது மைண்டை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து போடணும். இந்த மைண்டு எங்கேருந்து வருது, இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். ஸோ உங்கள் மைண்டை ஷட் ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சமாச்சும் இந்த ஒரு வாரம் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கம்மிங் பேக் 2024, 2025 இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது. ஃபுல் மூன் போர்ட்டல். இந்த ஃபுல் மூன் போர்ட்டலில் இந்த மாதிரி ஒரு 1 வீக் சேலஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் நீங்கள் எதை பண்ணாலுமே ஆம்ப்ளிஃபிகேஷன், எதை பண்ணாலும் பெருசாக போயிடும். பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட். யாராவது இப்போ ஆர்குமெண்ட்டில் எண்ட் ஆகிட்டீங்க, இல்லை என்னன்னே தெரியல, நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன் எல்லாமே பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த போர்ட்டல். ஆனால் இந்த டைமில் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லதாக நடக்கும். ஸோ இந்த சேலஞ்ச் இந்த டைமில் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒன்றும் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபோட்டான் ஷவர். இப்போது ஐ திங்க் ஒரு 3 நாள் 4 நாளாகவே வந்து சன்னோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய சன்ஸ்பாட்ஸ் இருக்குது, ரொம்ப சோலார் அடிக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மேக் யூஸ் ஆஃப் த டைம். இதை விட்டுட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இதுக்கே நம்ம ஒன்றும் பண்ணாமல் அன்றாட வாழ்க்கையை நம்பிட்டு உட்காந்துருந்தோம்னா வேஸ்ட்டு. அதை விட்டுருங்கன்னு சொல்ல, ஆனால் அதையும் சேர்த்து இதையும் பாருங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் மெயின், அது சைடு. இதுதான் மெயின். பிகாஸ் வை யூ அண்ட் மீ ஆர் த லைட் பார்ட்டிகல்ஸ். இறைவன் எப்படி இருக்காரு? அவரும் லைட் எனர்ஜி, அந்த எனர்ஜி ஃபார்மேட்டில் இருக்கார், ஜோதியாக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே தான் திருப்பி போகணும். இங்கேயே பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ளே சிக்கக்கூடாது. சிக்குனீங்கன்னா சின்ன பின்னமாக ஆயிடுவீங்க. உனக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம். உங்களுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, இப்போ எப்படி அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி சாப்பாடு கிடச்சிச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்கள் திருப்பியும் வர்றீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 மெடிடேஷன். தியானம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஃபோக்கஸ் வரல, தியானம் பண்ணுங்கள், வந்துடும். தவம் பண்ணுங்கள், முடிஞ்சால் தவம் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே இழுத்து ஒரு 1 hour 2 hourலாம் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் கால் தவம். ஃபஸ்ட்டு தியானத்தில் உட்காருங்க, எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். 2வது கம்பேஷன், கருணை ஸ்டேட்டில் இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயே கருணை காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பல பேர் குடும்பத்துக்குள்ளேயும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும். வெளியில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை குருவி, பூனை, நாய், எறும்பு, இல்லை ஒரு கிளாஸ் தண்ணியாவது ஊற்றுங்க ஒரு பிளான்ட்டுக்கு.
முடிஞ்சால் ஒரு பிளான்ட் வளங்க, இல்லைன்னா எல்லா காட்டு செடியாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 3வது பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி எப்பயுமே உங்க கூடவே இருக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் சரி சரணாகதி. அது ஒரு ஸ்டேட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதோட டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வாட் இஸ் தேர் அப்படின்னு. ஆனால் நிஜமாக சொல்கிற சரணாகதின்றது செம பவர்ஃபுல், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் பவர் ஆஃப் சரண்டர் வரணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சேடாக நடக்குது, உங்களை பொறுத்த வரைக்கும் அது சேட், ஓகே, அப்படி நடந்தாலும் உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடியும். சொல்யூஷன் ஃபோக்கஸாக உங்களால் இருக்க முடியும். அடுத்த பாயிண்ட், ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும்னா அதுக்கு சரணாகதியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இம்மீடியட்லி யூ வில் டேப் இன் டு த ப்ரெசன்ட் ஸ்டேட். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை சேராது. உங்களுக்கு ஏதாவது சாதிக்கணும்னா முதல்ல ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வாங்க. பிளான் போட்டிங்கன்னா அதோட விட்டுறணும். அதிலேயே பிடிச்சி தூங்கிக்கிட்டே அதையே யோசிச்சுக்கிட்டு ரிசல்ட் அவுட்கம் இப்படி ஓகே ஒரு வாரம் கழிச்சப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போமா, அதெல்லாம் இல்லை. இந்த ப்ரெசென்ட்டில் என்ன உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அதை பார்க்கணும். இந்த ஒரு வாரம் இதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க அப்படின்றது. யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா அதுக்கே நீங்கள் உட்காந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ட்ரை டு ரெஸ்பாண்ட் தெம் அண்ட் கம் பேக் டு த ப்ரெசன்ட் ஸ்டேட். ஜஸ்ட் பி தி அப்சர்வர். கவனிங்க, அவ்வளோதான். நீங்கள் உள்ளே போய் சீனில் போய் ஆக்ட் பண்ணணும்னா தேவைன்னா தான் ஆக்ட் பண்ணணும், ஏன்னா ப்ரெசென்ட்டில் போயிட்டே இருக்கு. அண்ட் த லாஸ்ட் ஒன், கிராட்டிடியூட். நன்றி கடன் செலுத்துறது. நோ மேட்டர் அகெயின், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல. ஒரே ஒரு கேள்வி தான், மூச்சு இருக்குல்ல, இந்த மூச்சுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மூச்சு இருக்குன்னும் போது அதை விட வேறு என்னங்க வேணும்? மூச்சு இருந்தால் போதும், எதை வேணாலும் பண்ணலாம். இறைவனை சரணடைகிறதுக்கு மூச்சு இருந்தால் தான் போக முடியும். இந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட்டை விட்டு எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா பிரெத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது பார்த்துக்கோங்க. பட் பல பேர் பிரெத் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படின்னா வெறும் நெஞ்சிலேருந்து மூச்சு விடுறது அப்படின்றது தப்பு. வயிறுலேருந்து நீங்கள் மூச்சு விடணும். அப்போ தான் அந்த ஏர் சாக் வந்து இப்படி கான்ட்ராக்ட் ஆகணும், இப்படி பெருசாகணும், விரியணும், இப்படி சுருக்கணும். நீங்கள் வெறும் நெஞ்சில் மட்டும் வச்சு மூச்சு விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சரிப்பட்டு வராது. எஸ்பெஷலி டியூரிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் பிரெத்தை வந்து கவனிங்கன்னு சொல்லும் போது வயிறுலேருந்து இழுக்கணும். நீங்கள் நெஞ்சிலேருந்து இழுத்துட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ பெருமூச்சு விடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். எதையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த பெருமூச்சு விடுறதுல பெரிய பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன், நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையுமே வெளியில் விட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதை நம்மளை அப்போ யோசிக்கிறது இல்லை. அப்படியே ரன்னிங்கில் போயிட்டுருக்கீங்க. கொஞ்சமாச்சும் நிதானிச்சு தியானிச்சு பாருங்கள் என்ன நடக்குது உங்களை சுற்றி அப்படின்றது. ஸோ த கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நீங்கள் எது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். உங்கள் ஃபோன்லேருந்து சரி, உங்கள் செடியிலேருந்து சரி, ஒரு கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இறைவன் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். திருப்பியும் லைட்டோடு சேர்றீங்க. இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். குரூப் ப்ரேயர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நிறைய இடத்துல மழை பெய்யுது அப்படிலாம் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். குரூப் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி ஒன்று கூட்டி ப்ரேயர் பண்ணாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ரெசனன்ஸ் வந்து நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணுறீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நமோ ஹிமாலயா.